அதாவது இந்த முருக பக்தர்களை எடுத்துக்கோங்க நடுவர் அவர்களே, அவங்க பாத யாத்திரை போவாங்க, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அதுவும் பரவ காவடின்னு ஒண்ணு இருக்கு நடுவர் அவர்களே. ரொம்ப கஷ்டமானது, கூர்மையான ஊசி நடுவர் அவர்களே. அதை தன்னோட தோல்ல குத்திக்கிட்டு தன்னோட நேர்த்தி கடனை நிறைவேற்றணும், தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முருக பக்தர்களும் வேண்டாங்க நடுவர்களே. அவங்களோட வேண்டுதல் எவ்வளவு ஒரு மனப்பூர்வமா இருக்கு பாத்தீங்களா நடுவர்களே. இதுல இருந்து பக்தி பார்த்தாலே நமக்கு புல்லரிக்கும், அப்படி இருக்கும் பரவ காவடி எல்லாம் பாக்குது. ஆமா நடுவர்களே, மாரியம்மன் பக்தர்கள் எடுத்துக்கோங்க, அவங்க பூக்குழி மிதிச்சு தீச்சட்டியை எடுத்து அந்த மாரியம்மனை பார்க்க அழகா போறாங்க நடுவர்களே. ஐயப்ப பக்தர்கள் எடுத்துக்கோங்க, கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, இப்படி கல்லு முள்ளு கரடி எல்லாத்தையும் தாண்டி இருமுடியை சுமந்துக்கிட்டு கடவுளை பார்க்க போறாங்கய்யா எங்க ஆண்கள். ஓம் சக்தி பக்தர்கள் எடுத்துக்கோங்க, ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு அந்த மேல்மருவத்தூர் பராசக்தியை பார்க்க போறாங்க எங்க ஆண்கள். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எப்போதுமே பக்தியில சிறந்து விளங்குறது எங்க ஆண்கள் தான் நடுவர் அவர்களே.